குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு விசாகப்பட்டினம். ஸோ நம்ம விசாகப்பட்டினத்தில் தான் இருக்கோம். ஸோ இப்போது டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 9:45 ஆயிடுச்சு. நம்ம போய் நம்மளோட சைக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் பிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் மண்ணெலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக ப்ராப்பராக ரெடி பண்ணோம். ஆக்சுவலி புது கிரிப் வாங்கிட்டேன். இது நம்ம வேறு பிராண்டில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கிட்ட வந்துடும். பட் இது ரொம்ப சீப்பாக இருந்ததுனால இது வாங்கிட்டேன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் 2000-2500 வருது. அதுக்கு நமக்கு இதே வாங்கிட்டு போட்டுக்கலாம். கம்ஃபர்ட் ஜெல்லு வேறு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே மழை வேறு லைட்டாக சாரிட்டுக்கு நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாமல். சைக்கிளில் வெயிட்டே இல்லாமல் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். கிரிப் வேறு பிஞ்சிருச்சு. இப்போ நான் தங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு போர்ஷ் ஏரியா, அதாவது சிட்டியோட சென்டருங்குவாங்க விசாகப்பட்டினத்தில். ஸோ விஷாக்குன்னு சொல்லுவாங்க, வால்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வால்டோ வெள்ளைக்கார வச்சுருந்தேன். அப்படியே வெயிட் பண்ணி போகிறோம். இப்போது விசாகப்பட்டினத்தில் நம்ம லெஃப்டில் தெரியுதுல்ல, இதுதான் கவர்னர் ஏரியா. இது வந்து கிட்டத்தட்ட 130 பழமையாக 130 வருஷம் பழமையான ஒரு சர்ச். இருக்கும். ஓ நம்ம ரெயின் கோட் போட்டிருக்கோம், இருந்தாலும் மழை நிற்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்கள், எல்லா ஷோரூமும் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வால்டர் கிளப்பு, இது ரொம்ப ஓல்டு கிளப்பு தான். நம்ம அப்படியே ரைட் பண்ணி போகிறோம். நம்ம மக்களே, நம்ம ஆசுபாய் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்மளோட சைக்கிள் வந்து இந்த கிரிப்பில் போயிடுச்சு பாருங்கள். இது ஜெல்லு பார்த்தீங்களா, இதுக்குள்ளார ஜெல்லு எதுக்குன்னா நம்ம கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் கழட்டி மாற்றணும். ஒரு சின்ன சர்வீஸ்லாம் பண்ணணும். ஸ்டாண்டு போட்டுறது. பைக்குக்கு மட்டும் இல்லை, சைக்கிளுக்கும் இருக்குது பேடாக்கு. வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் இது பெஸ்ட்டான ஒரு இது ஆப்ஷன். ஃப்ரீ டெலிவரியில் ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பண்ணி தருவாங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெண்டு கிரிப் எல்லாம் கழட்டி அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை ஆசுபாய் கிட்ட வந்துட்டு அவரோட கதை என்னென்னா, நான் சைக்கிள் கொண்டு போனேன், எந்த கடையிலையும் மதிக்கலை, கடைசியில் நானே சைக்கிள் கற்றுக்கணும், நானே சைக்கிள் வைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் எல்லாருமே எல்லாம் லைக் எப்படின்னா அவங்கவுங்க ஒரு தேவை வரும்போது யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே கற்றுக்கணும், நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தவங்க மேலே வராங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படியே யூ கேன் ஹோல்ட் இட் லைக் தட். ஸோ அப்படியே நம்ம ஆசுபை டீ சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தேன். வேறு வழியில் ஒரு கடை இல்லை, சரியான மழை. சரி எங்கே கடை கேட்டால் அவரே டீ கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம பைக் ஃபுல்லாக போகிற ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்பிடலாம். அப்போது நம்ம வந்து டெக்கத்லானோட கிரிப்பு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் கிரிப்பு, நல்ல கிரிப். இட்ஸ் குட்னா ஃபார் சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம வந்துட்டு கட்டுறாரு. ஏன்னா அது கிட்டத்தட்ட இது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் நல்ல கிரிப்பு தான். பட் என்ன, நம்ம ஓட்டி நான் இதாகிடுச்சு இல்லை, நம்ம ஓட்டி இது பண்ணிட்டோம்ல. இது பாருங்க, இன்னொரு சைக்கிளிஸ்ட்டு. ப்ரோ கமான், லெட் மீ இன்ட்ரோ யூ. இவர் சைக்கிளிஸ்ட், இவர் என்ன நேஷ்னல் சைக்கிளிஸ்ட். ஸோ இதுதான் அண்ணனோட சைக்கிள். ஜெயிண்ட் இன்ஸ்பிரன் ஜெயிண்ட்னா
ஓகே ஓகே இதுதான் ப்ராப்பரான ரோட் பைக். எல்லாம் பாருங்க கார்மினோடது சைக்கிளே வருதுன்னு. ஸோ நம்ம அப்படியே நம்ம சைக்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. grip ஒன்று மாட்டியாச்சு. இது எத்தனை நாளைக்கோ தெரில. என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஒரு அவங்க கொடுக்குற ஒரு டேப் இருக்கு. It want to be set more than 100,000 kilometer right now. It will be set now. நல்லா இருக்கும். அப்போது நம்ம ஆஜு பாய் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. என்ன நம்ம பழைய டேப்பு தான் போச்சு. இட் வில் கம் அரௌண்ட் 1500 1500 போச்சு எப்படின்னு பார்த்துக்கலாம். கீர் மட்டும் ரெடி பண்ணுறேன் அப்படியே கிளம்பிடலாம் இங்கேருந்து. இப்போ ஆஜு பாய் வந்துட்டு க்ரிப்பு சூப்பராக பண்ணி தந்தாங்க. So if anyone in Visakhapatnam, just you guys contact me, or anyone if you are liking in traveling from some other country in southeastern road of India, so you can contact this guy. You will do a search work. It's another thing, we can stay with him. If you are a traveler, you are crossing by bicycle from another country, so you can stay with him and you can get a service and all. மக்களே அப்போது என்கிட்ட சொன்னாங்க, ஆக்சுவலாக இது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பட்டு ஆஜு பாய் சொன்னார் இதெல்லாம் கிடைக்கும், இது செப்பரேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆஜு பாய்க்கு இன்னொன்று சர்வீஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னாங்க நிறைய பேர் இது வந்து டோட்டலாக தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஜு பாய் வந்து பிரிச்சே காமிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இது மூணு தனியாக கிடைக்கும். இது மவுண்டன் பைக்கோடது வாங்குங்க, அது ரோட் பைக்கோடது வாங்குங்க. தென் சேம் ரோட் பைக்கோட தான். ஸோ இது ரோட் பைக்கோடது 3 தனியாக கிடைக்கும், நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ யாரும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, அர்ஜென்ட் பட்டு வாங்கிடாதீங்க புதுசாக. இப்போ மக்களே அப்போது நமக்கு செயின் போயிடுச்சு. செயின் எல்லாம் படன்னு பெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரைவ் செயினில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறிடுச்சு. ஸோ தண்ணி வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சர்வீஸ் ப்ராப்பரான சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதுவும் சென்னையிலே சர்வீஸ் பண்ணியாச்சு, இங்கேயும் சர்வீஸ் பண்ணுறோம். 1000 கிலோமீட்டர் ஒரு டைம் பண்ணோம்னா நல்லது. ஏன்னா நம்ம ஓட்டு அந்த மாதிரி ஓட்டு தானே. இன்னும் எங்கே சர்வீஸ் பண்ண போகணும்னு தெரில, அதுக்குள்ளே செயின் மாற்றிடலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் லோகேஷ்னு சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டு தேனியில் இருந்து வந்திருந்தாரு. விசாகப்பட்டினத்தில் செட்டில் டவுன் ஆகிட்டாரு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு செயின் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ மக்களே அப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பட் நம்ம பேக் பிரேக் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ஒர்க்கிங், சம்டைம்ஸ் நாட் ஒர்க்கிங் அந்த மாதிரி. ஸோ சார் இன்ட்ரோ கொடுக்குறேன். சார் யுவர் நேம்? சுதாகர். ஓகே. ஐ ஆல்மோஸ்ட் டெல் இன் தமிழ். இதுக்கு 2 நாளாக செலவுக்கு மேலே செலவாக வந்துங்கன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குனு இங்கேருந்து காலி பண்ணோம். ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல செலவு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த இடத்துல செலவு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அப்படியே போய் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட வேண்டியது தான். எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்னு தெரியல, ஓட்டி நான் பார்த்துக்கலாம்.
யோகேஷ்ங்கிற ஒரு நம்ம ப்ரோ தேனிக்கார ப்ரோ இல்லை இங்கே வந்துட்டு என்ஜிஓவில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னா ப்ரோ 1 வருஷத்துக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்கம்மா. எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க? பங்களாதேஷில் ஒரு 1 வருஷம் இல்லை, 1 வருஷம் இல்லை. பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, அப்புறம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டும் நான் போயிருக்கேன். உங்களவுக்கு ட்ராவலர் கிடையாது. நாங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ராவல் 5 நாள் 10 நாளில் போயிட்டு வர ட்ராவல். ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கு சாப்பிட்றேன் டோக்கன் 1 மணி நேரம் ஆகும் தெரியல. கொரியனு சட்னி சாப்பிட்டு கிளம்பலாம். நல்லா தான் இருக்குது. சாம்பார் ஏன் தலை பப்பு இதை நீங்கள் சாம்பார் வரைக்கும் சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாது. என்ன சொல்கிறது, நம்ம இந்த பயிரெலாம் செய்வோம் இல்லை, அந்த வரைக்கும் சேர்க்க முடியாது. எவ்வளோ தலை இது? இந்த மீலா 70 ரூபாய்க்கு சாப்பாடு தான். இல்லை போடுவாங்களா? 10 நிமிஷம் 10 நிமிஷம் அன்லிமிட்டடா? புரியல. அன்லிமிட்டடா? இல்லை லிமிட்டட். அன்லிமிட்டட்னா 150 ரூபான்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிச்சு. இந்த ரைஸோட முடிஞ்சாங்க. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்புறாங்க. நம்மளாம் பெஸ்ட்டு. இது வந்து வெஸ்ட் ஆந்திரா தானே? இது நார்த் ஆந்திரா. ஒரிசா பார்டர். இங்கே அதிகமாக புளிப்பாக தான் விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஒரு லைனில் 2 வீலர் ஓடும். இதான் பக்கத்தில் லைன் இருக்குல்ல, இங்கே வெறும் பஸ்ஸு மட்டும்தான் போகுமாமா. இங்கே பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப்பு நடு ரோட்டில் இருப்பாங்க. அப்படி இறங்கி அங்கே வந்து தான் கிராஸ் பண்ண முடியும். நடுவில் போனாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதான் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், பயங்கரமாக இருக்கு. வைசாக்கில் வந்துட்டு அப்படியே நம்ம அதாவது ஸ்ட்ரீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பைசைக்கிள் வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த க்ரிப்பு வந்துட்டு பிஞ்சு போயிடுச்சு. தென்னு அந்த ஃப்ரெண்டு அந்த கிராங்க் செட் இருக்குங்களே, ஸோ அதில் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. இதெல்லாம் கழட்டி நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ ரிமூவ் பண்ணதுனால உள்ளார தண்ணி வந்து தேங்காது, அந்த சைக்கிளே துரும்பும் பிடிக்காது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் வந்து வேறு ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்படி இனிமேல் உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ சைக்கிளோட சீட்டை கழட்டிட்டு தலைகீழாக நிப்பாட்டிடு. ஸோ சைக்கிள் வந்துட்டு உள்ளே இருக்க தண்ணி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ஒரு சிட்டியில் தான் பை வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். தென் வைசாக்குங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாடர்ன் சிட்டி தானே. மழை தான் நிற்கவே இல்லை, 2 நாள் ஆச்சு. பெஞ்சிக்கினே இருக்குது. பார்த்துக்கலாம். ஓ காய்ஸ், நமக்கு சைக்கிள் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏது பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். செயின் வர புதுசாக மாற்றணும். அவர் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு தெரில. பட்டு இருந்துட்டு எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுங்களா. நம்ம இங்கேருந்து கிட்டதிக்கு கொல்கட்டா போய் அங்கே போய் பிஸா அப்ளை பண்ணி ஊர்பட்ட வேலை இருக்குது காய்ஸ். பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் வந்து செட் பண்ணிடலாம். பயங்கரமாக வந்துட்டு இந்த ரைடு பண்ண போகிறோம். நான் சைக்கிள் கிடச்சிச்சுன்னா போதும் காய்ஸ், பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். அப்போ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம சைக்கிளில் என்னென்ன புதுசாக ஃபிட் பண்ணியிருக்கேன்லாம் பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு ப்ராசஸிங் தான். சைக்கிளை ஏன் ட்ராவல் பண்ணுற அப்படின்னு பார்த்தோன்னா சீப்பாக ட்ராவல் பண்ணலாம். லடாக் போகிறக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் சைக்கிள் போகிறக்கு 20,000 ரூபா இருந்தால் அதே 1 மாதம் தான். இதுவும் அதே பைக்கில் போனாலும் அதே 1 மாதம் தான். இது 2 தான் வித்தியாசம். இப்போ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட லைக்கனை தட்டி விட்டுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பை.